அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் ஏது ஒரு திண்ம நிலை சாதனமா? மூன்றாவது கேள்வி, திண்ம நிலை சாதனம், solid state என்று சொல்றோம். அப்ப இந்த தேக்க சாதனங்களை கூடுதலா மூன்று ஸ்டேஜ்ல பிரிப்போம். தேக்க சாதனங்களை ஒன்று வந்து காந்தவியல் தேக்க சாதனம், மேக்னெட்டிக் காந்தவியல் தேக்க சாதனம், ஒளியியல் தேக்க சாதனம், திண்மவியல் தேக்க சாதனம் இருக்கும். காந்தவியல் மேக்னெட்டிக், ஒப்டிக்கல், solid ஸ்டேட், காந்தவியல், ஒளியியல், திண்மவியல் என்ற 3 வகையா பிரிச்சாச்சு. காந்தவியல் தேக்க சாதனத்துல பார்த்தா ஒன்று வந்து வென்வெட்டு என்று சொல்றது. வென்வெட் ஹார்ட் டிஸ்க் வென்வெட்ன்றது இது எங்களுக்கு தெரியும். காணில இருக்கிற பிரதானமா காணில எல்லாத்தையுமே ஒரு பிரதானமா தேக்கி வச்சிருக்கிற ஆள் வந்து இந்த வென்வெட். இவர் காந்தவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, இவர் பயன்படுத்துற தொழில்நுட்பம் தன் சேமிப்புக்காக காந்தவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னகத்திலே தகவலை சேமிச்சு வச்சிருக்கிறவர்கள் தான் இந்த வென்வெட்டு. இரண்டாவது நெகிழ்வெட்டு என்று சொல்றது. நெகிழ்வெட்டு ஃப்ளப்பி டிஸ்க், நெகிழ்வெட்டு ஃப்ளப்பி வந்து தற்சமயம் பாவனையில இல்லை என்றாலும் ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்டது ஃப்ளப்பி. இதுவும் ஒரு காந்தவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேமிக்கப்பட்ட சாதனம் தான் இந்த ஃப்ளப்பி டிஸ்க். அடுத்தது வந்து காந்த நாடா, மேக்னெட்டிக் டேப், காந்த நாடா மேக்னெட்டிக் டேப். அப்ப இது எல்லாமே இதுல தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தா காந்த தாண்டிய தொழில்நுட்பம், காந்தவியல் தொழில்நுட்பம். அதனாலதான் இது வெண்வெட்டுற கொள்ளளவு இப்ப டிவி அளவுல பயன்படுத்தப்பட்டு கொண்டு போகுது. கொள்ளளவு அது சேமிக்கிற அளவு. நெகிழ்வெட்டு முதல் ஆரம்ப காலத்துல எம்பி கேபி கணக்குல இருக்கு. 1/4 எம்பி இது போன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு ஆன கொள்ளளவை கொண்டுதான் பயன்படுத்தப்பட்டது. காந்த நாடா பல அளவுல காணப்பட்டது. ஒளியியல்ல பார்த்தா ஒன்று வந்து சிடி டிவிடி ப்ளூரே. இதோட கொள்ளளவும் சிடி வந்து அரௌண்ட் 50 எம்பி 700 எம்பி, டிவிடி 4 ஜிபி, ப்ளூரே 15-25 ஜிபி என்ற ரேஞ்சில் இதோட கொள்ளளவுகள் வந்து போய்கொண்டு இருந்தது. அடுத்தது திண்மவியல் சேமிப்பு சாதனம் பயன்படுத்தப்படுற ஃபிளாஷ் டிரைவ், யூஎஸ்பி, மெமரி கார்டு, இதுகள் சம்பந்தமா இந்த solid ஸ்டேட் சொல்ற திண்மவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அங்க ஒன்று பார்த்தா, இப்ப ஒளியியல் தொழில்நுட்பம் பார்த்தா இந்த சிடி டிவிடி ப்ளூரே எல்லாம் ஒரு ஒளியை பயன்படுத்தி, ஒளி என்றது வெளிச்சம், இதை பயன்படுத்தி இதுல சேமிப்பு நடக்கிறதால இது ஒளியியல் தொழில்நுட்பம். இது திண்மவியல் தொழில்நுட்பம்ன்றது அதுல திண்மம்ன்றது ஒரு சின்ன சின்ன ஒரு கம்பிகள் பயன்படுத்த சேமிப்பு எல்லாம் இருக்கும். அதனால இதை சொல்றது திண்மவியல் சேமிப்பு சாதனம். இதுல கேள்வியின்படி பார்த்தா solid ஸ்டேட் சாதனம் என்று கேட்டிருக்கிறது. இருவட்டு வந்து ஒளியியல், காந்த நாடா வந்து காந்தவியல், வெண்வெட்டு காந்தவியல், யூஎஸ்பி பளிச்சீட்டு செலுத்து. இங்க யூஎஸ்பி தான் வந்து திண்மவியல். இப்ப திண்மவியல் சேமிப்பு சாதனத்துக்கு இப்ப இதுக்கு வாரால் யூஎஸ்பி. 4வது கேள்வி, கணினி செய்நிரல்களின் அறிவுறுத்தல்களை நிறைவேற்றுகை செய்வது பின்வருவனவற்றுள் எது என்று கேட்டிருக்கு. கணினி செய்நிரல்களின் அறிவுறுத்தல்களை, இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் நிறைவேற்றுகை செய்வது பின்வருவனவற்றில் எது என்று சொல்லி கேட்டிருக்கு. அதை பார்த்தா ஒன்று பதுக்கு நினைவகம், மைய முறை வழியலகு, வெண்வெட்டு, எழுமாற்று அணுகல் நினைவகம் என்று சொல்லி 4 தந்திருக்கு. அதுல நாங்க பார்த்தோம்டா முதலாவது சிபியு. சிபியு என்ன செய்யுது? சிபியு என்றா மைய முறை வழியாக்கல் அலகு. அதுல முதலாவது ஒன்று சிபியு. சிபியோட வேலை என்ன என்று பார்த்தா அது வந்து fetch, decode, execute என்றதை தான் செய்யும். fetch, decode, execute என்ற இந்த வேலையை தான் இது செய்யும். என்னண்டா அறிவுறுத்தல்கள், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுறுத்தல் இருக்கோ அது எல்லாத்தையுமே நினைவகத்துல இருந்து எடுத்து கொண்டு வந்துடும். ஃபெட்சுக்கு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுறுத்தல் எல்லாமே நினைவகத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஃபெட்சில் இது வச்சிடும். டீகோட் என்னன்னா என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிதல். ஃபர்ஸ்ட் ஃபெட்ச் வந்து என்ன செய்யும், நினைவகத்தில் இருக்கிற எல்லா அறிவுறுத்தலையும் எடுத்துக்கொண்டு வந்துடும். ரைட். டிகோட்ன்றது என்னத்தை டிகோட், என்ன செய்ய வேண்டும் என்றதை வந்து இது புரிஞ்சு கொள்ளும். சரியா? டிகோட்.
அடுத்து எக்ஸிக்யூட்ன்றது வந்து அந்த பணியை வந்து செயல்படுத்துறது. நினைவகத்துல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து வச்சிருக்கிறது, ஃபெச் பண்ணி வச்சிருக்குது, டிகோட் பண்ணி அப்ப டிகோட் பண்ணி பார்க்குது, என்ன செய்ய வேணும்ன்றதை பார்த்துக்கொள்ளுது, எக்ஸிக்யூட் பண்றது. ஓகே, இந்த அறிவுறுத்தல் பாதனை செஞ்சு கொள்ளுது. அப்ப இந்த கேள்விக்கு புரிய பொருத்தமானவரை சிபியு. இதை பார்த்தா இரண்டாவது அடுத்த கொஞ்சம் இருக்குது. ரெண்டாவது கேஷ் மெமரி என்ற சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒன்று மைய முறவழி அழகு. ரெண்டாவது கேஷ் மெமரி, பதுக்கு நினைவகம் என்று சொல்றது. கேஷ் மெமரி என்றா என்ன? கேஷ் மெமரி என்றா என்னண்டா சிபியுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள், இந்த மைய முறவழி அழகுக்கு கிட்டவா இருக்கிற ஒரு ஆள் தான் அதிக அளவு வேகமான ஆளா இருப்பார். அதிக அளவு வேகமான நினைவகம் சிபியுக்கு பக்கத்துல இருக்கு. ஆனா இவர் வந்து ஒரு நாள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை செயல்படுத்த மாட்டார், இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டார். ஆனா சிபியுக்கு எடுத்து எடுத்து கொடுப்பார். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமோ இது சிபியு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. சிபியு தான் என்ன செய்யுது, ஃபெச் பண்ணி டிகோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்ப இந்த நிறைவேற்றவள் எக்ஸிக்யூட் பண்றது வந்து சிபியோட வேலை. இவருக்கு என்னென்ன தேவையோ அதை மிக வேகமா எடுத்து கொடுக்கும் வேலை கேஷ் மெமரி, சிபியுக்கு பக்கத்துல இருக்கிற வேகமான ஒரு நினைவகம். ஆனா இவர் வந்து நேரடியா ஒரு நாளை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டார். அடுத்தது வந்து மூன்றாவது ஹார்ட் டிஸ்க், வென்வெட். ஹார்ட் டிஸ்க் வென்வெட். இந்த வென்வெட்டுன்றது என்ன சொன்ன முதல்ல நாங்க பார்த்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். இது ஒரு சேமிப்பு சாதனம். தேக்கி வச்சிருக்கு பாட்டோ படமோ என்னென்ன நாங்க கணினிக்கு வச்சிருக்கிறோமோ அதை இவர் வந்து சேமிச்சு வைக்கிறோம். இவர் ஒரு சேமிப்பு தேக்க சாதனம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இவரும் வந்து என்ன செய்வாருன்னா எக்ஸிக்யூட் பண்ண மாட்டார். இவராலையும் ஒரு ப்ரோக்ராம் என்னவோ எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, இயலாது. அத மாதிரி ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்ற ரெம், பிரதான நினைவகம்னு சொல்லுவாங்க, முதன்மை நினைவகம்னு சொல்லுவாங்க. இப்படி எது இல்லாம ரெம்ம சொல்றது. இவரும் வந்து ஒரு நாள் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணாது, ப்ரோக்ராமை லோட் பண்ற இடம். அப்போ ப்ரோக்ராமை லோட் பண்ற இடம். இப்போ ரெம்ன்றது என்னென்னா அந்த ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குண்டா அதை எடுத்து ரன் பண்ற இடம். இப்போ உதாரணமாக விளக்கத்தை சொன்னால், ஒரு கரண்டில் கேமை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி, அதாவது நிறுவி அதை நாங்கள் இயக்க போகிறோம்னு வச்சா, முதலாவது கேம் சீடியோ இல்லை கேமில் இருக்க பென்ட்ரைவோ வாங்கி கரண்டில் என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட்டாக நிறுவுவோம், இன்ஸ்டால் செய்வோம். அது இன்ஸ்டாலேஷன் எங்கே நடக்கும், இன்ஸ்டால் நிறுவுதல் எங்கே போவோம்னா முதலாவது ஏதாவது ஒரு வென்வெட்டுக்குள்ள நாங்கள் பார்த்துருப்போம், பார்ட்டிஷன் இருக்கும், CUDE எல்லாம் எங்களுக்கு ப்ரிஃபரான நேம், எங்களுக்கு பிடிச்ச நேம் ஒன்றையும் வச்சு நாங்கள் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு பார்ட்டிஷனுக்குள்ளேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்ச இடத்துல இந்த கேமை நிறுவிடுவோம். அப்போ நிறுவினோன்னு இந்த கேம் எங்கே போகுதுன்ட்டா ஹார்ட் டிஸ்கில் போய் தேக்கப்படு ஸ்டோர் பண்ணப்படுது. பிறகு நாங்கள் இந்த ப்ரோக்ராமை லோட் பண்ணோம். நாங்கள் கேம் விளையாடணும்னா சேமிச்சு வச்சு மட்டும் பார்த்துக்கொண்டு செய்வதா அதை நாங்கள் ரன் பண்ணி விளையாட போகிறோம். அப்போ டபுள் கிளிக் பண்ணி இந்த ப்ரோக்ராம் லோட் ஆகுது. அப்போ என்ன செய்யும்டா இங்கே இருக்க ஃபைல் எல்லாம் கிளிக் பண்ணோன்னு இந்த ரெம்முக்கு ஓடி வரும். அப்போ இங்கே தான் இங்கே இருந்து லோட் பண்ணுற இடம். அப்போ இந்த ரெம் வந்து என்ன, இந்த ப்ரோக்ராம்ஸை லோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும். ஆனால் இவர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுவாரா? இல்லை, எப்பயுமே இவைகளால் ப்ரோக்ராம்கள் எக்ஸிக்யூட் பண்ணப்படாது, ஹெல்ப் தான் பண்ணிடும். இப்போ இங்கே CPU என்ற ஆள் மட்டும்தான் எப்பயுமே இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பார். அதனால தான் இவர் மனித எப்படி மூளை ப்ராசஸிங் பண்ணுதோ அதை மாதிரி CPU ப்ராசஸிங். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணுறார், டீகோட் பண்ணுறார், எக்ஸிக்யூட் பண்ணுறார், எடுத்து அதை என்னென்னு புரிஞ்சு கொண்டு அதை வந்து நிறைவேற்றார். அதனால இதுக்கு மிக பொருத்தமான ஆள் CPU. ஐந்தாவது கேள்வி என்ன கேட்டிருக்கோம்டா, ஐந்தாவது கேள்வியில வந்து 4 கண்ணிகளை உடு இடத்தியல் வடிவில் வலையமைப்பு செய்வதற்கு தேவையானது பின்வரும். 4 கண்ணிகளை உடு இடத்தியல் வடிவமைப்பில் ஸ்டார் வலையமைப்பு செய்வதற்கு தேவையானது பின்வரட்டில் இதன்று கற்றுக்கோம். வலையமைப்பில் முதலாவது சொல்லியிருக்கு, வலையமைப்புக்கு தீச்சுவர் பற்றி சொல்லியிருக்கு. இரண்டாவது வந்து சேவையகம், தீச்சுவர் சேவையகம். மூன்றாவது வந்து ஒரு மோடம் ஒரு ஆளி சுவிட்ச் மோடம். நாலாவது ஆளி சுவிட்ச் அல்லது ஹப், மோடம், தீச்சுவர், ஃபயர்வால், சேவையகம், சேவை. ஸோ இதுல என்னன்னு பார்த்தா கேள்வி என்னண்டா உடு இடத்தியல் வடிவில் வலையமைப்பு செய்வதற்கு தேவையானது.
ஸ்டார்ல ஒரு வேலையமைப்பு செய்ய போறோம். அப்ப நெட்வொர்க்குக்கு இதுல என்ன தேவையா இருக்கும்னு பார்ப்போம். தேவையா இருக்கும்டா தீச்சுவர். தீச்சுவர் யார்? இது என்னண்டா தீச்சுவர் என்னதுக்காக பயன்படும்? ஃபயர்வால்ன்றது வந்து ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டி பர்பஸுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு ஆள் ஃபயர்வால் தீச்சுவர். அப்ப இது ஒரு நெட்வொர்க்கை உருவாக்காது. ஸோ தீச்சுவரை வச்சு ஒரு நெட்வொர்க் முக்கியமானதா இருக்காது. அதோட இது ஒரு லேண்ட் நெட்வொர்க்குக்கு அமைக்கிறதுக்கு ஒரு தேவையான மிக முக்கியமாக தேவையான ஆள் என்றும் இல்லை. டீச்சரை வச்சு செக்யூரிட்டிக்கு இது முக்கியமாக தேவையான ஒரு ஆள் என்றும் இல்லை. அடுத்தது மொடம். இது வந்து இன்டர்நெட் இணையத்தை கனெக்ட் பண்றது. மொடம் ஒரு இணைய வசதி இணையத்தை கொண்டாடுறதுக்காக இந்த மொடத்தை பயன்படுத்தப்படும். லேண்ட் கனெக்ஷன் அதாவது ஒரு இணைய நெட்வொர்க் உருவாக்குறது கட்டாயமா இணையம் தேவையான்னு பார்த்தா இதுல கட்டாயமா இது தேவையில்லை. ஸோ மொடம் தான் இதில் கட்டாயமாக இருந்து தான் இங்கே இணைய நெட்வொர்க் ஒரு ஸ்டாரை கொண்டுணுமா ஒரு லேண்ட் கனெக்ஷனை மேற்கொள்ளணுமான்றதை பார்ப்போம். அது அவசியமாக மொடம் இன்டர்நெட் கனெக்ஷன் அவசியம்ன்றது இல்லை. அதோட நான்காவது பார்த்தா சேவையகம். சேவர்ன்றது வேணும் இல்லை, சேவர்ன்றது வேணும் இல்லை. சேவர்ன்றது ஒரு பொதுவான ஒரு இடம். இங்கே ஒரு சேவர் கணி கிளைண்ட் கணி சொல்லுவோம் போகிற இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சேவர்ன்றது வந்து ஒரு பொதுவான சாதனம். எல்லாமே ஒரு பொதுவான இடத்துல இருந்து கொள்றோம். எல்லா டிவைஸ் எல்லாம் எங்க செய்யப்படுற ஸ்டோரேஜ்கள் எல்லாமே ஒரு பொதுவான இடத்துல வச்சிருப்போம். எல்லாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய அப்படியான இடம் தான் சர்வர். அப்போ ஒரு லேண்ட் கனெக்ஷனுக்கு கட்டாயமா ஒரு சர்வர் இருக்கணுமா என்றது கேள்வியில பார்த்தா இதுவும் கட்டாயமா பிரைமரியா சர்வர் இருக்கணும், இருந்துதான் நீங்கள் ரன் பண்ண வேண்டியதும் இல்லை. இந்த நாளிலையும் மிக பிரதானமா எது தேவைன்னு பார்த்தா ஹப்போ ஸ்விட்ச். இது இல்லாம ஒரு லேண்ட் கனெக்ஷனோ ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனோ மேற்கொள்ள முடியாது. இது ஏன் முக்கியம்டா இதுல ஒவ்வொரு போர்ட்டுகள் இருக்கு, போர்ட் கணக்கு துறைகள் இருக்கு. இந்த துறைகளை வைத்து கொண்டுதான் இந்த கணனிகளை நாங்க இணைக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த சுவிட்ச் ஆளி என்றது இதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அப்ப இதுக்கு பொருத்தமான விட ஆளி சுவிட்ச். ரைட். அடுத்தது ஆறாவது கேள்வி என்னன்னு பார்த்தா ஆறாவது கேள்வியில 216 அடி 10க்கு சம வலுவான வலுவை கேட்டிருக்கு. சரியா? சம வலுவா இருக்கு. முதலாவது 210 இங்க இதை எண்மண்ணுக்கு மாத்த சொன்னா 8ஆல மாத்தி விட்டுரும் பிரிச்சு. இங்கால 8க்கு 8 24. அப்ப 27 24 போச்சுட்டா 3 மிச்சம். அப்ப இப்படி பார்த்தா 330 330 அடி 8. அப்ப இதற்கு சம வலுவான இது அடி 8. அதை விட எங்களுக்கு திரும்பவும் இதுல டவுட் இருந்தால் இத திரும்ப நாங்க இந்த 8 10க்கு மாத்தி பார்க்கலாம். இதுக்கு சரியா வருதான்ட்டு இங்க 3 3 0. அப்ப இப்படிப்பட்ட எண்ணை 10க்கு மாத்திரண்டால் 8 0 8 1 8 2 பாக்கல தெரியும். எங்களுக்கு 8 0 எந்த எண்ணையும் 0 மடக்கு 1. அப்ப ஓர்ஸ் 1 தர இந்த 1 இந்த சைவரால பெருக்கும் 1 தர சைவர் சைவர். எந்த எண்ணையும் 1 மடக்கு. அப்ப 8 1 மடக்கு 8. இந்த 8 இந்த 3 3 24 பிளஸ் 8 2 மடக்கு 64 64 பிளஸ் 3 2 எழுதி 1 மிச்சம் 3 8 19 192. இவ்வளத்தையும் கூட்டினால் இவர் வருவார் பார்த்தா 100 அடி 10. அப்ப ஒரு 11 எண்ணை நாங்க 20 எண்ணுக்கு ஏன் மாத்தி காட்டினாங்கன்னா இருமத்துல தந்திருந்தால் அதுல காண வேண்டி இருக்கு. எண்மத்துல தந்ததால 8ஆல பிரிச்சு கண்டுறாங்க. 16க்கு தந்திருந்தா 16 எண்ணு கட்ட இதை 14ஆல பிரிச்சு கண்டிருப்போம். வார விடையில எங்களுக்கு குழப்பம் இருந்தா திரும்ப அந்த எண்ணை இதற்கு மாற்றுவதன் மூலம் திரும்ப அது ரெண்டும் சரியானாலும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கக்கூடியமா இருக்கு.